வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற 5 முக்கியமான செலெக்ஷன் டிப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 90% ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கு. பட் இதை வந்து எப்படி இன்னும் ஒரு க்ரூம் பண்ணலாம், ஒரு ரீஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாலிட் கலர் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எட்ஜஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்றத ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ நம்ம சாலிட் லேயர் மேலே இருக்குது, ஸோ அதை ஜஸ்ட் கீழே கொண்டு வந்துடுறேன். சப்போஸ் நம்மளோட லேயர் வந்து உங்கள் லேயர் வந்து பேக்ரவுண்ட் லாக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த லாக்கை ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களால் அந்த சாலிட் லேயரை கலர் லேயரில் வந்து உங்களால் கீழே கொண்டு வர முடியும். கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கே தெரியுது பாருங்கள், இதோட எட்ஜஸ்லாம் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ இது எப்படி ரீஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை ரீஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த லேயரில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறோம். அதோட செலக்ட் அண்ட் மாஸ்க் நம்ம போகிறோம். அதுக்கு வந்து 3 வழியாக போகலாம். ஒன்று இந்த செலக்ட் அண்ட் மாஸ்க்ன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாஸ்க்கை மட்டும் டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணியும் செலக்ட் அண்ட் மாஸ்க் போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்பரன்சி 0 வச்சுக்கிறோம். இது ஆக்சுவல் இமேஜ். இதோட எட்ஜஸ் வந்து எந்த ட்ரான்ஸ்பரன்சியில் கரெக்டாக செட் ஆகுதுன்றதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா தெரியணும். இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஸோ ஓரளவு நான் செட் பண்ணிக்கிறேன். 90% வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மூத்னஸ். இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இல்லை, மாதிரி பதறி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஸ்மூத்னஸ்ஸான ஒரு எட்ஜு கிடைக்கும் நமக்கு. ஒன்ஸ் அந்த எட்ஜு கிடச்சதுக்கப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், ஓரளவு இன்க்ரீஸ் பண்ண போதும். இல்லைனா இது வந்து ஆப்ஜெக்டோட செலெக்ஷனே வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ நான் வந்து சம்வேர் அரௌண்ட் 20 வைக்கிறேன். நான் இந்த இமேஜுக்கு வந்து 20 கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், 25 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஷார்ப் பேஜஸ்லாம் போய்ட்டு ஓரளவு ஸ்மூத் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எதுக்காகனா இந்த பார்டருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்மூத்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதுவும் நீங்கள் ரொம்ப ஏற்றவேனா. அதே மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டோட பார்டர் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா அந்த பார்டரில் இருந்து வெளியில் வர அந்த க்ளோயிங் எஃபெக்ட், இந்த க்ளோயிங் எஃபெக்டை பாருங்கள். அது வந்து ஜிக்ஸாக் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போதான்னு பார்க்க, அது எந்த அளவுக்கு கரெக்டாக வருதோ அந்த இதில் வச்சுக்கிறோம். 4.8 ஓரளவு செட். 4.8 நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஈவன் 4.5 கூட ஓகே தான். 4.5 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட். இங்கே தான் வந்து நம்ம பண்ண போகிற மேஜிக்கு. கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஜிக்ஸாக் எட்ஜஸ்லாம் போயிட்டு ஒரு ஸ்மூத்தான கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதே நீங்கள் இந்த ஒயிட் கலர் இருக்கிற அந்த சின்ன சேஞ்சஸ் கொல்லப்பட வேண்டாம். இந்த ஷிஃப்ட் எட்ஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் எட்ஜுன்றது வந்து பவுண்ட்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஓகே கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் அன்டூ பண்ணி காட்டுறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண இமேஜ், இது ரீஃபைன் பண்ணது. டிப் நம்பர் 2. இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேனல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை வந்து ப்ரிசைஸாக செலக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய மரங்கள் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு வானம் இருக்குது. இந்த வானத்தை வந்து எனக்கு வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னும் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கையை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எய்தர் ஒன்று ட்ரீஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா அந்த வானத்தை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வேறு ஒரு இமேஜை வந்து அது வந்து இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன கேப்ஸில் கூட நம்ம பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் தெரியுதுல்ல, ஸோ அதை வந்து பின்னாடி எப்படி வந்து எக்ஸாக்டாக செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனல்ஸ்னால் என்ன அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த இமேஜ் எடுத்துட்டாலும்
அதில் வந்து RGBயோட காம்பினேஷன் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ R ஃபார் ரெட், G ஃபார் க்ரீன், B ஃபார் ப்ளூ. ஸோ இந்த ரெட் க்ரீன் ப்ளூவோட காம்பினேஷனில் தான் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ரெட் சேனல், இது வந்து RGB 3 சேர்ந்த சேனல். இது வந்து ரெட் சேனல், இது க்ரீன் சேனல், இது ப்ளூ சேனல். ஸோ இதில் பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டாக இருக்கிற பிளேசஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் சேனல் அந்த கலர் நிறைய அப்ளை ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெட் சேனலில் இருக்கோம். ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ரொம்ப ஒயிட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக ஒயிட்டாக இருக்கோ அந்த ஒயிட்டாக இருக்கிற பிளேசஸ்லாம் ரெட்டு வந்து அதிகமாக அப்ளை ஆகிருக்கு. டார்க்காக இருக்க கலர்ஸ்லாம் வந்து ரெட்டு வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் க்ரீனுக்கும் எங்கெங்கே ஒயிட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து க்ரீன் நிறைய அப்ளை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீயோட அந்த கிளைகள், அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற அந்த புல், இந்த தோட்டம், ஸோ இதெல்லாம் வந்து க்ரீன் அப்ளை இருக்கனால இதெல்லாம் ஒயிட்டாக தெரியுது. க்ரீன் இல்லாத இடம்லாம் வந்து டார்க்காக தெரியுது, அதிகமாக இல்லாதது. அதே மாதிரி தான் சேம் அப்ளைஸ் டு ப்ளூ. கை பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்ளை இருக்கனால ஒயிட்டாக தெரியுது, இது வந்து ப்ளூ கம்மியாக இருக்கனால பிளாக்காக தெரியுது. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இமேஜை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 சேனலில் எந்த சேனல் வந்து நமக்கு ஓரளவு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் க்ரீனை விட ப்ளூ சேனல் வந்து நமக்கு ஈஸியாக நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இந்த ஸ்கையை வந்து மாற்ற போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. அதோட லூமினாசிட்டியை பேஸ் பண்ணி இந்த இது செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து மாஸ்கை கிளிக் பண்ணுறேன். மாஸ்கை கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள் ஒரு ஆல்ஃபான்ற ஒரு புதுசாக ஒரு லேயர் கிரியேட் ஆகிருக்கு. இது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். இது அதே ப்ளூ மாதிரியே இருக்கணும். ஆக்சுவலாக சப்போஸ் மாறி இருக்குன்னா இந்த ஆப்ஷனில் போய் சேனல் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இதை மாஸ்கடு ஏரியாவாக மாற்றுங்க. செலக்டட் ஏரியாவாக இல்லாமல் மாஸ்கடு ஏரியாவாக மாற்றுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேம் ரிசல்ட் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபாவை கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த லேயர் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த செலெக்ஷன் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் D. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக இருக்கிற எல்லாத்தையும் இன்னும் ஒயிட் ஆக்குறோம், டார்க்காக இருக்க ஏரியா எல்லாத்தையும் இன்னும் டார்க் ஆக்குறோம். அப்போ தான் வந்து கரெக்டாக பிளாக்கை மட்டும் தனியாக எடுக்க முடியும், இல்லை ஒயிட்டை மட்டும் தனியாக எடுக்க முடியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிரேடியன்ட் மாதிரி இருக்குது, மாறி மாறி மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்ட் கலராக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவே யூஸ் பண்ணுற லெவல்ஸ் போயிடலாம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி இதை இன்னும் எப்படி ரீஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக இருக்க ஏரியாவை இன்னும் ஒயிட் ஆக்குறேன். இது டார்க் ஸ்லைடு, டார்க்காக இருக்கிறது வந்து டார்க் ஆக்குறேன். ஸோ நம்ம வந்து ஒரு டார்க் ஆக்கணுன்ற எய்மில் வந்து அதோட எட்ஜஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் மூவ் பண்ணி காட்ட பாருங்க. ஸோ டார்க்காக ஆகும்போது ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஆகும்போது இந்த ஒயிட்டாக இருக்க ஏரியாலாம் வந்து சேர்ந்து டார்க் ஆகுது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணோம். இந்த ஸ்லைடை ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எக்ஸாக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும், எல்லாமே இங்கேயே ஒயிட் ஆகணும்ல. இதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு ரீஃபைன் மெத்தட் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் இமேஜ் இதில் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பண்ணியிருக்க செக் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரிவியூ எடுத்து விடுறோம். ப்ரிவியூ கிளிக் பண்ணிட்டு பார்த்தா தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது முன்னாடி இருந்தது, இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஓகே ஓகே, டன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ் எடுத்துக்கிறீங்க. மேக் ஷூர் அதோட ஆப்ஷன் வந்து ஓவர்லே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அந்த ஓவர்லேயோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் எடுத்து நான் பிளாக்லேயே அடித்தேன்னா அது வந்து இன்னும் டார்க் ஆகும். ஆனால் ஒயிட்டில் அடித்தேன்னா அது டார்க், அது கலர் ஃபில் ஆகாது. அதே இது ஒயிட் எடுத்துகிட்டு ஒயிட்டில் அடித்தோம்னா அது இன்னும் ஒயிட் ஆகும். ஆனால் டார்க்கில் அடித்தோம்னா அது ஒயிட்டு அப்ளை ஆகாது. இதுதான் ஓவர்லேயோட கான்செப்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரிக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரஷஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே ஒயிட் அப்ளை பண்ணுறேன்.
ஃப்ளோ கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் பிளாக்ல இது ஆனால் கூட அந்த எட்ஜஸில் வந்து அந்த ஒயிட் ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது. ஓகே டன். நெக்ஸ்ட்டு சேம் பிரின்சிபலை யூஸ் பண்ணி பிளாக்கை வந்து யூஸ் பண்ணி இன்னும் டார்க் ஆக்க போகிறோம். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் கலரை, அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஷார்ட்கட்க்கு யூஸ் ஆகும். ஓகே ப்ரஷ் சைஸ் ப்ரெஸ் ஆகிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரீஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வந்து ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பிளாக் ஆகணுன்றதுக்காக நம்ம லேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் இது எல்லாத்தையும் பிளாக் ஆகுன்றது நம்மளோட மோட்டிவேஷன். ஸோ கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஸோ பிளாக் ஃபில் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ ஒயிட்டை வந்து ஃபுல் ஒயிட் ஆக்கிட்டோம், பிளாக்கை வந்து ஃபுல்லாக பிளாக் ஆக்கிட்டோம். இப்போ சேம் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறோம் ஆல்ஃபா லேயரை. ஸோ இப்போ எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ RGB கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்களே ஜூம் பண்ணி பாருங்கள், நான் ஜூம் பண்ணேன் பாருங்கள், இது உள்ளே எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. இது ஒரு அவுட்புட். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து மாஸ்க் கொடுத்துறோம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த ஒயிட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, அந்த பிரைட்டர் பார்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்ட்ரோல் ஐ ஜஸ்ட் அந்த லேயரை மாஸ்க் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ மட்டும் கொடுங்க, இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிரும். ஸோ கைஸ் நம்ம வந்து பானத்தை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேக்ரவுண்டுன்னா நம்ம வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே ஸோ ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்லார்ஜ் பண்ணுறேன். என்டர் கொடுத்தோன்னே அப்ளை ஆயிடுச்சு. வந்துட்டு லேயரை தூக்கி அதோட பின்னாடி வச்சிடுறேன். ஓகே நல்லா இருக்குல்ல கைஸ். இதில் நம்ம தனியாக அந்த லேயருக்கு தேவைன்னா நம்ம என்னென்ன அப்ளை பண்ணுமோ பண்ணிக்கலாம். இவ்வளவு கச்சான்னு இருக்கிற ஒரு இமேஜில் இருந்து எப்படி கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்ட் வச்சு கூட நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். சன்செட் வச்சு ஒன்று பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சில்லோட்டில் ஒரு இமேஜ் எப்போயுமே பார்க்கும்போது அதோட கலர்ஸோட சில்லோட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே கொடுக்குறேன். அகைன் இது அந்த லேயருக்கு பின்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த லேயர் தேவையில்ல, தூக்கிடலாம், இங்கே மூவ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே ஸோ இந்த லேயர் இப்போ வந்து சன் செட் ஆகிருக்கு. ஸோ சன் செட்டில் வந்து நமக்கு வந்து வியூ எதுவும் தெரியாது, சில்லவுட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து சில்லவுட்டுக்காக நான் ஜஸ்ட் ஒரு சாலிட் கலர் ஒன்று ஆட் பண்ணுறேன், பிளாக் கலரில். ஸோ இந்த சாலிட் கலர் லேயர் வந்து ஜஸ்ட் எடுத்து விட்டுறேன் இப்போதைக்கு. இந்த சாலிட் கலர் லேயர் வந்து இந்த இமேஜோட எல்லா எலமெண்ட்ஸ்லையும் பிளாக்காக மாற்றணும். நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ ஒன்று வரும். அது வந்தோடனே ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும், அது அப்படியே எங்கே அப்ளை ஆகிரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த சன்செட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு வைப்ரண்ட்டான பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, செலெக்ஷன் பண்ணுறதுல 2 முக்கியமான டிப்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதில் இன்னொரு 3 முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால அது 2 பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அந்த டிப்ஸையும் கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.